thank the Lord for this time to be together with all of you this evening. உங்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I think that there is no need of any more advice required. இதற்கு மேலும் இவ்வித ஆலோசனைகளையும் அவசியம் என்று நான் கருதவில்லை. The Spirit of God was very clear in speaking to each of our hearts this evening. தேவனுடைய ஆவியானவர் நம் இருதயத்தோடு கூட மிகவும் தெளிவாக பேசினார். And it was so powerful, and it was God who was dealing with each of our hearts. அந்த வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையுள்ளவைகளாய் இருந்தன. தேவனே நம்மோடு கூட இடைப்பட்டார். And anyhow, since brothers asked me to say few words, I just want to say few words within few minutes. இருந்தாலும் சகோதரர்கள் சில ஆலோசனைகளை கூறும்படியாக என்னை கேட்டுக்கொண்டபடியாக சில நிமிடங்களிலே ஒரு சில ஆலோசனைகளை நான் தெரிவிக்கிறேன். Especially for the 9 brothers and sisters who took baptism last year. விசேஷமாக கடந்த வருடத்திலே ஞானஸ்நானம் சாட்சிக்குள்ளாக கீழ்ப்படிந்த 9 சகோதர சகோதரிகளுக்காக. I understand that 9 were able to take baptism, right? 9 பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். I hope that all of them are here, right? அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் இல்லையா? But many other times they are not seen. ஆனால் மற்ற நேரங்களிலே அவர்கள் காணப்படுவதில்லை. Isn't it? இல்லையா? At least today all of them are here. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் இருக்கிறார்கள். That is a good thing. அது நல்ல காரியம். Okay. Now when you take baptism, we know the importance of baptism, right? ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் இல்லையா? Isn't it? இல்லையா? At least 3 things we need to keep in the mind. 3 காரியங்களை நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Number 1, முதலாவது, it is a public demonstration of your faith in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளியரங்கமாக நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். Isn't it? இல்லையா? That's what you did when you have taken the baptism. ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட போது எப்படித்தான் நாம் செய்தோம். But the question that I want to ask you is, ஆனால் உங்களை பார்த்து கேட்க நினைக்கிற கேள்வி என்னவென்றால், you publicly declared that you believe in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று வெளியரங்கமாக நீங்கள் தெரியப்படுத்தினீர்கள். But from the day of baptism till today, how did you live according to that declaration? ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட அந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் நீங்கள் செய்த அந்த அறிக்கையின்படி எப்படியாக வாழ்ந்து வருகிறீர்கள்? Were you able to manifest that faith in your life, in your day-to-day contact with different people in this world? உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே மற்றவர்களை சந்திக்கும் பொழுது அந்த சாட்சியை உங்களால் வெளிப்படுத்த முடிகிறதா? Were you able to stand as a testimony for the faith that you have in the Lord Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தை உங்கள் சாட்சியின் மூலமாக உங்களால் வெளிப்படுத்த முடிகிறதா? Think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். Right? It's not just for this 9 brothers and sisters who took baptism, it is for everyone. இந்த ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட 9 பேருக்கு மாத்திரமல்ல, இந்த கேள்வி அனைவருக்குமானது. All are watching you. அனைவரும் உங்களை பார்க்கிறார்கள். You publicly declared that you believe in Jesus. நீங்கள் வெளியரங்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்று பிரகடனப்படுத்தினீர்கள். But are you living in accordance to your declaration? நீங்கள் கொடுத்த அந்த சாட்சியின் அறிக்கையின் அடிப்படையிலே நீங்கள் வாழ்கிறீர்களா? And the second thing that I want to highlight here is, நான் காண்பிக்க நினைக்கிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், baptism is a powerful reminder of your new identity in Jesus Christ. ஞானஸ்நானம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய அடையாளமாய் இருக்கிறது. Yes, it is a reminder of that identity. இந்த அடையாளத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. All right, you have that identity at the time you believe in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவு மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம். But when you take baptism, it's a powerful reminder of the identity you have in our Lord Jesus Christ. நாம் ஞானஸ்நான சாட்சிக்குள்ளாக கீழ்ப்படியும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த வல்லமையுள்ள அடையாளத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. You publicly declare that
now on, public should understand that I belong to Jesus Christ. நாம் வெளிப்படையாக அனைவரும் நான் கர்த்தருக்கு சார்ந்தவன் என்பதை தெரியப்படுத்தினோம், Isn't it? இல்லையா? When you believe, you belong to Jesus, that is true. நாம் விசுவாசிக்கும் போது நாம் இயேசுவினுடையவர்களாக மாறுகிறோம். But at baptism, you are publicly declaring your identity. ஆனால் நாம் ஞானஸ்நான சாட்சிக்குள்ளாக கீழ்ப்படியும் போது அந்த அடையாளத்தை வெளியரங்கமாக நாம் பிரகடனப்படுத்துகிறோம். You belong to Christ. நான் கிறிஸ்துவை சார்ந்தவன். And when you take baptism, you are taking the baptism in the name of triune God. நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது திரியேக தேவனுடைய நாமத்தினால் எடுத்துக்கொள்கிறோம். In that name, you are going to be known everywhere. அந்த நாமத்தினாலே நாம் எல்லா இடங்களிலும் அறியப்படுகிறோம். How is your life? உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? Are you able to keep that identity in your day-to-day Christian life? உன்னுடைய அனுதின கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அந்த அடையாளத்தை உன்னால் பாதுகாக்க முடிகிறதா? Were you able to really live a life that shows that you really belong to Jesus Christ? நீ கிறிஸ்துவுடையவன் என்பதை வெளியரங்கமாக காண்பிக்க கூடிய ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறாயா? Think about yourself. உங்களை நீங்களே சிந்தித்து And பாருங்கள். finally, கடைசியாக when you take baptism, you are becoming a more responsible member of the assembly. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது சபையிலே பொறுப்புள்ள ஒரு அங்கமாக நீ மாறுகிறாய். A more responsible member. அதிகமாக பொறுப்புள்ள ஒரு அங்கம். Have you fulfilled your responsibilities? உன்னுடைய பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா? Do you come and attend the activities of the church? சபைக்கு வந்து சபையினுடைய காரியங்களிலே பங்கு பெறுகிறீர்களா? Or are you just a Sunday Christian? அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? When you take baptism, you become more responsible child of God. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது தேவனுடைய பட்சத்தில் அதிக பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாக நீ மாறுகிறாய். So think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். From the day you took baptism, how much you were responsible in relation to the body of Christ. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் பட்சத்தில் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்? How much you are able to fulfill your responsibilities in your church. உங்களுடைய சபையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் எவ்வளவாக நிறைவேற்றி வருகிறீர்கள்? For everything, எல்லாவற்றுக்கும் the essence is being holy. அதற்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Once you are holy, then you will be true in all these areas. நாம் எப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறோமோ அப்பொழுது இந்த எல்லா காரியங்களிலேயும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். So that is what we heard this evening. நாம் அந்த செய்தியை தான் இந்த மாலையிலே கேட்டோம். So this evening, let us think about ourselves. ஆகையால் இந்த மாலை வேளையிலே நம்மை குறித்து நாமே பரிசோதித்து பார்ப்போம். It is not simply for the name's sake say that I am a child of God. பெயரளவுக்கு மாத்திரம் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதல்ல. And be a testimony for your faith. நம்முடைய விசுவாசத்தை சாட்சியாக நாம் காண்பிக்க வேண்டும். And be a testimony for your identity. நம்முடைய அடையாளத்திற்கு ஒரு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். And be a responsible member of your assembly. உங்களுடைய சபையிலே ஒரு பொறுப்புள்ள அங்கமாக நீங்கள் இருக்க வேண்டும். May the Lord bless all of you to keep these important things in our life so that we may have a blessed Christian life in the coming days. இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அதன் மூலமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். May His name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக. Amen.